இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த நாட்டில் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு அழகாக ஐயா கூட சொன்னார், காமராஜருடைய வாழ்க்கையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா அவனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு. இப்போ புதுக்கவிதையில் ஒருத்தன் ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தான், 2 வரி. படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். பள்ளிக்கூடமே போகாதவங்க எவ்வளோ பேர் ஸ்கூல் வச்சுருக்காங்க தெரியுங்களா? ஈரோடு பக்கம் போய் பாருங்க, நாமக்கல் பக்கம் போய் பாருங்க. நேற்று வரைக்கும் வெவ்வேறு தொழிலில் இருந்தவங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பண்ணையை விட இந்த பண்ணை பரவாயில்லை அப்படின்னு முடிவு பண்ணி, கோழி பண்ணை மாதிரி இதுவும் லாபகரமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒன்றும் பெருசாக ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. அவங்க 2 ஹெட் மாஸ்டரை போடுவாங்க, 2 ஆளை போடுவாங்க, கரெக்டாக வருவாங்க, எல்லாம் பார்த்துட்டு அவங்க போய் காரில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. அவங்க படிக்கவே இல்லை, பட் தே ஆர் மின்டிங் மணி. அதை நான் நியாயப்படுத்தவும் இல்லை, விமர்சிக்கவும் இல்லை. நான் சொல்ல வந்தது ஒரு செய்திக்காக மட்டும்தான். அதாவது பள்ளிக்கூடத்தில் போய் படித்தா மட்டும்தான் அது படிப்பு, அதை தவிர வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அது படிப்பே இல்லைன்னு. ஜெயகாந்தன் என்னங்க படித்தார்? மாப்போசி என்னங்க படித்தார்? ஐயா மாப்போசி மாதிரி ஒருத்தன் தமிழில் பேசிட முடியுமா? அவர் வெறும் கம்பாசிடர், அச்சு கோக்குற கம்பாசிடர். அச்சு கோக்குற போது சேர்த்து 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 தமிழ் படிச்சுட்டு அந்த படிப்பை வச்சு அவர் சிலப்பதிகாரம் பேசின மாதிரி எம்ஏ பிஹெச்டி படித்தவன் கூட பேச முடியல. யாரு? ஐயா மாப்போசி, சிலம்பு செல்வர். எவ்வளோ பெரிய அறிவு! ஜெயகாந்த் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரு? சரி, பாரதியை நீங்க ஒரு அளவு படிச்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப ஆழமான படிப்பு அல்ல. அதை பாரதி சொல்றாரு. திருவாவூர் ஆதீனத்தில் உனக்கு பட்டம் கொடுக்குறாங்க வா அப்படின்னு உவே சாமிநாதர் எழுதுறாரு. எனக்கு கூச்சமாக இருக்கிறது, என் கல்வி குறைவானதுன்னு பாரதி. என் கல்வி குறைவானது, ஒரு மடத்தில் வந்து விருது பெறுகிற அளவுக்கு எனக்கு கல்வி பத்தாது பாரதி சொன்னாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன், நீ எம்ஏன்னு டிகிரி வாங்கினாலோ, இப்போ எங்களையே பல பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, இந்த எம்ஏ பிஹெச்டி முடிச்சு யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்கலாம் என்ன சார் அவங்கெல்லாம் மேடையில் பேசுகிற, ஆஃப்டர் ஆல் பட்டிமண்டப ஸ்பீக்கர்ஸ், ஆஃப்டர் ஆல் பட்டிமண்டப ஸ்பீக்கர்ஸ். ஒரு அக்கிரமம் சொல்லட்டுமா? சுகி சிவத்தின் சிந்தனைகள்னு பிஹெச்டி பண்ணி 3 பேர் டாக்டரேட் வாங்கிட்டான். எனக்கு டாக்டரேட் கொடுக்கல இன்னை வரைக்கும், எந்த யூனிவர்சிட்டியும் டாக்டரேட் கொடுக்கல. திருமலை நாயக்கர் கல்லூரியில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குது, அதுதான் எனக்கு கொண்டாந்து முதல்ல கொடுத்தது. சார் உங்கள் விஷயத்தில் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் புஸ்தகம் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தது. என்னம்மா ஏதோ விஷயத்தில் நீ பிஹெச்டி பண்ணியிருக்கியா அப்படின்னு அது ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்படி விசாரிச்சா 3 பேர் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க. சுகி சிவத்தின் எழுத்துக்கள், சுகி சிவத்தின் சிந்தனைகள் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டாக்டரேட் வாங்குறதான் பெருசுன்னா டாக்டரேட் வாங்குறதை எழுதுறவன். நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, நான் பிஏ பிஎல், தட் இஸ் டிஃபரெண்ட். எதுக்கு சொல்ல வரேன், எம்ஏ பிஹெச்டி படித்த யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள்லாம் எங்களை எப்படி சொல்லுவாங்க, சார் அவங்களாம் பட்டிமன்றத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமாக ஜனங்களுக்கு ஏதோ விட்டடிச்சிட்டு போகிற ஆளுங்க சார், டெப்த்து பத்தாது. இவங்க 300 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிறாங்க, நாங்களாம் டெப்த்து பத்தாது. ஒரு வரி எங்களை மாதிரி எழுத முடியாது, ஒரு வரி எங்களை மாதிரி எழுத முடியாது. சில வார்த்தைகள் அப்படியே 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 புரட்டி போடுற மாதிரி எழுதுவோம். ஏன்? ஒரிஜினாலிட்டி. என்னுடைய மனசே மந்திர சாவி ஒரு புஸ்தகம், என்னுடைய மனசே மந்திர சாவி 5 லட்சம் பிரதி வித்திருக்கு. வெற்றி நிச்சயம்னு என்னுடைய புஸ்தகம், அந்த பிரதி நான் வெளியிட்ட புஸ்தகம், என் கம்பெனிலேயே 5 லட்சம் புஸ்தகம் வித்திருக்குது. அப்போ தேடி படிக்க ஆள் இல்லாமே அது 5 லட்சம் பிரதி விற்கும். நான் என் பெருமையை பேசுறதுக்கு சொல்ல வரல. என்ன நினைக்கிறாங்க, முறையா எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் வாங்கினாதான் அறிவாளி, மேடையில் போய் பேசிக்கிட்டு இருந்தா அவன் ஒரு சாதாரணமான ஆளு. சார் இந்த எண்ணம் இன்னைக்கு வந்தது இல்லை சார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வாரியார் சுவாமிகளை டாக்டர் சஞ்சீவி தமிழ்துறை தலைவராக இருக்கும்போது ஒரு முறை பேச கூப்பிட்டார். நான் போயிருக்கேன், அப்போது சாமி பேச்சை கேட்கணும்னு போயிருக்கிறேன். நான் உட்காந்துருக்கிறேன். வாரியார் சாமிக்கு வரவேற்புற டாக்டர் நான் சஞ்சீவி சொல்கிறாரு. என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு வார்த்தை, வாரியார் அவர்கள் நல்ல பேச்சாளர், ஆனால் தெருக்களிலும் உபன்யாச மேடைகளிலும் பேசிக்கொண்டிருக்கிறவர். அவரை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு மத்தியில், பேராசிரியர்கள் மத்தியில் பேசுவதற்கு அழைத்திருக்கிறோம். இது கோயில் மேடை அல்ல, ஒரு பல்கலைக்கழகம் என்பதை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இஸ் இட் நாட் அன் இன்சல்ட்? வாரியாருக்கு சொல்கிறாரு, இது கோயில் மேடை அல்ல, பல்கலைக்கழகம் என்பதை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன்னார். இப்படி வாரியார் உட்கார்ந்தவர் இப்படி நிமிர்ந்து அப்படி ஒரு பார்வை பார்த்தார். 3 நாள் பேசினார், முத்தமிழ்னு சொல்லி. அது புஸ்தகமாக வந்திருக்குது. வரிக்கு வரி ஆராய்ச்சி, வரிக்கு வரி ஆழமான செய்தி.
அப்படியே வியந்து போய் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஸ்லாம் உட்காந்துருந்தான். 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சஞ்சீவியை குறை சொன்னாங்க. நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாது, எவ்வளோ பெரிய மனிதர், அவர் மேடையில் வச்சுக்கிட்டு இது பல்கலைக்கழகம் என்பதை நினைவூட்டுகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னது தப்பு அப்படின்னு. சஞ்சீவியோட பெருந்தன்மை மைக்கு முன்னாடி வந்தார். நான் 3 நாட்களுக்கு முன்பு இது பல்கலைக்கழகம் என்பதை நினைவூட்டுகிறேன் என்ற வார்த்தை தவறுதலான வார்த்தை, மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்? வாரியார் பேச்சை கேட்டதுக்கப்புறம் அவர் கடல், அந்த கடலுக்கு முன்னாடி இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் தப்பாக சொல்லிட்டேன், இது பல்கலைக்கழகம் என்று நினைவூட்டுகிறேன் என்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா சஞ்சீவி. இம்மீடியட்டாக வாரியார் சொன்னார், கீரை எங்கே வேணாலும் இருக்கும்பா, சஞ்சீவி எல்லா இடத்துலையும் இருக்காதுப்பான்னாரு. கீரை எங்கே வேணாலும் இருக்கும்பா, சஞ்சீவி மூலிகை இல்லை, ரேராக தானே கிடைக்கும். ஸோ இது யூனிவர்சிட்டி இங்கே சஞ்சீவியை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்னாரு. எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு சொற்பொழிவாளர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க பாருங்க. ஏன்னா நீ முறையாக படிக்கல, நீ முறையாக ஆராய்ச்சி PhD பண்ணல, அந்த எண்ணம் ரொம்ப தவறான எண்ணம். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவன்னு எவனும் இல்லை, ஒரு விஷயம். 2, முறையான படிப்பின் மூலம் மட்டும்தான் ஒருவன் ஞானமடைய முடியும் என்பது இல்லை. ரமணருடைய வாழ்க்கையில் அவர் யோக வாசிஷ்டம் அந்த டெக்னிக்கலான முறையில் ஞானம் அடையலை. ஆனால் அவர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் பல பேர் கிளாஸ் எடுக்கும்போது இப்படி கேட்பார், கரெக்ட் இந்த ஸ்டேஜ் நான் அவஸ்தையில் அனுபவிச்சது அப்படின்னு. அவர் அடைந்தார், அதன் இலக்கணங்களை பின்பு பயின்றார். ராமகிருஷ்ணர் அப்படித்தான் அடைந்தார், பிறகு அதன் இலக்கணங்கள் என்ன என்று பேசப்பட்டன. அது மாதிரி இந்த உலகத்தில் படிச்சுத்தான் ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது இல்லை, அந்த இடத்துக்கு அவனாவே வந்துடுவான். சில பேர் நீங்கள் பாரு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் அந்த இடத்த ரீச் பண்ணிடுவான், அவன் அந்த இடத்தினுடைய எல்லைக்கு போய் சேர்ந்துருவான். இது புரியாமல் சில பேர் முறையாக இவங்க படிக்கலை அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிக்கொண்டு வேறு வகையில் அவர்களை இழித்தும் படித்தும் பேசுவது தவறு.